இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்சன்ஸோட ஆல்டர்னேட்டிவ் ஆட் நெட்வொர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ இந்த சைட்டில் தெரியக்கூடிய ஆடை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பை கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ ஓகே, இந்த சைட்டுக்கு நம்ம ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி அந்த ஆடு தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா அப்ரூவல் வாங்கின ஆடு கிடையாது. இது ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலிமா தெரியக்கூடிய ஒரு ஆட்சன்ஸோட ஆடு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு ஆன்லைனில் நிறைய இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த கூகுளோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க மூலிமா இந்த சைட்டு மூலிமா தேர்ட் பார்ட்டி ஆட் நெட்வொர்க் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணி நம்ம அப்ரூவல் எடுக்க முடியும். உங்களுக்கு ரொம்ப நாள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய சைட் பார்த்தீங்கன்னா ஹூலிகன் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்டில் இருந்தால் நான் என்னுடைய சைட்டுக்கு இந்த சைட்டுக்கு நான் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கியிருக்கேன். இந்த சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் சைன் அப்பை கிளிக் பண்ணி உங்களுடைய பேர், உங்களுடைய டீட்டெயில், உங்களுடைய வெப்சைட்டோட டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒரு 2-3 டேஸ் டைம் எடுத்துக்குவாங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு மெயிலுமே வராது. அண்ட் அப்ரூவல் கிடைச்சாலுமே கூட உங்களுக்கு எந்த ஒரு மெயிலுமே அனுப்ப மாட்டாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் நடந்துச்சு. பட் உங்களுக்கு மேபி மெயில் வந்தாலும் வரலாம். ஸோ அப்படி மெயில் எதுவும் உங்களுக்கும் வரலை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அகைன் இந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி லாகின் பட்டன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் இந்த சைட்டில் சைன் அப் பண்ணீங்களோ அதை நீங்கள் சைன் அப் நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சைட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 டிராஃபிக் இருந்தால் கூட இவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இவ்வளோ தான் டிராஃபிக் இருக்கணும், மாதம் இவ்வளோ டிராஃபிக் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. உங்களுக்கு 0 டிராஃபிக் இருந்தாலுமே கூட இந்த சைட்டில் நீங்கள் உங்களுடைய சைட்டை அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ரூவல் எடுத்துக்கலாம். அண்ட் அப்ரூவல் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட டேஷ்போர்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் ஆகும். நான் அப்ளை பண்ணி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் நான் செக் பண்ணி பார்த்தப்ப என்னுடைய அக்கௌண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க போல். பட் இதுக்கு எந்த ஒரு மெயிலுமே எனக்கு வரலை. ஸோ நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 0.26 ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. ஐ திங்க் இது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எனக்கு கிடைச்ச ஏர்னிங்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்காது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருக்கீங்களோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஎம் மெத்தடில் உங்களுக்கு தருவாங்க. அதாவது 1000 இம்ப்ரெஷனுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தருவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வேரியேஷன் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் யூஎஸ்ஏல ஒரு 1000 இம்ப்ரெஷன் உங்களுக்கு ஆடுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு மாதிரி ரேட்டும், இந்தியாவில் ஒரு 1000 இம்ப்ரெஷன் உங்களுக்கு ஆடு கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு மாதிரியான ரேட்டும் அப்படின்னு இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா $1 வரைக்குமே இதில் சிபிஎம் கிடைக்குது. ஸோ 1000 இம்ப்ரெஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு $1 வரைக்கும் கிடைக்கும். உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா ஸோ ஆல்டர்னேட்டிவ் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளில் 0.26 மொத்தம் 1537 டோட்டல் ஆட் ரெக்வஸ்ட்டுக்கு இந்த ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ என்னோட சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கொடுப்பாங்க. நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கொடுப்பாங்க. ஸோ அந்த கோடை பார்த்தீங்கன்னா ஹெட் கீழே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பிளாக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமைன் ஆட் பண்ணாத சைட்டுக்கு இவங்க அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பிளாக்கராக இருந்தாலும் சரி, வேர்ட்பிரஸ்ஸாக இருந்தாலும் சரி அப்ரூவல் கொடுப்பாங்க. பட் ஆனால் அதில் நீங்கள் டொமைன் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ பிளாக்கராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்சன்ஸ் கோடு நீங்கள் எப்படி பேஸ்ட் பண்ணுவீங்களோ தீமோட செக்ஷன் போயிட்டு எடிட் HTML ஹெட் கீழே அந்த கோடை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதை நீங்கள் வேர்ட்பிரஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் அப்பியரன்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம் எடிட்டர் அந்த செக்ஷன் போயிட்டு அங்கேயும் பிளாக்கர் மாதிரி ஹெடர் செக்ஷன் இருக்கும். ஸோ ஹெடர் கீழே இந்த வெரிஃபிகேஷன் கோடு போட்டுங்க. ஸோ நீங்கள் வெரிஃபிகேஷன் கோடு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா டாப்பில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆடு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நீங்கள் இந்த சைட்டில் போய்ட்டு லாகின் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு இந்த மாதிரி தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வெரிஃபிகேஷன் கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோடு ஆக்சுவலாக கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ads.txt. ஸோ இந்த ads.txt கோடு பார்த்தீங்கன்னா அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இந்த கோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் மாதிரி இது கிடையாது. ஸோ இந்த ads.txt பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய கோடு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வெரிஃபிகேஷன் கோடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ads.txt. ஜஸ்ட் இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளகின் இருக்குது ஆக்சுவலாக ads.txt அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்பிரஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளகின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே நீங்கள் பிளாக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
அண்ட் பிளாக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸ் நீங்கள் வந்து போங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ads.txt வந்து கொடுக்கணும். இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ads.txt பிளாக்கரில் கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். வேர்ட்பிரஸ்லையும் பிளாக்கர்லையும் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் ads.txt வேர்ட்பிரஸ்க்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளகின் இருக்குது. ads.txt மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்குது. ஸோ இந்த பிளகினில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதனால தான் இதில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல கிடையாது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடை பொறுத்தவரை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் லைனில் தான் கோடு இருக்கும். ஸோ எடிட் HTML பிளாக்கர் வச்சுருந்தீங்கன்னா ஹெட் கீழே போய் போட்டுருங்க. அண்ட் வேர்ட்பிரஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்பியரன்ஸ் இதில் வந்து தீம் ஃபைல் எடிட்டர் இதில் போனீங்கன்னா ஹெட்டர் PHP இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கீழே வந்து கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்து கொடுக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சன்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆட் யூனிட் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் யூனிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய ஆட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் போயிட்டு ஆட்சன்ஸ் மாதிரி நீங்கள் போய் மேனுவலாக வந்து கிரியேட் பண்ண தேவை கிடையாது. இவங்களே வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோடு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் இதில் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்சிவ் பில்போர்ட் டேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ்மெண்ட்டில் இது வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஹெட்டர் பிலோ செக்ஷன் அபவ் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோடை ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணணும் அவசியம் கிடையாது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஓப்பன் டேக் DIV க்ளோசிங் டேப் DIV இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் கோடு, அதாவது ஆட் கோடு. ஸோ இது வந்து ஒரு ஆட் கோடு, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட் கோடு, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட் கோடு. ஸோ இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் பில்போர்ட் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஆட் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் கோடு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் கோடு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கிராப்பர் அண்ட் HPU டேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்தெந்த பிளேஸ்மெண்ட்டில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு பார் டெக்ஸ்டாப் அண்ட் டேப்லெட் அண்ட் ஸ்டிக்கி பாட்டம் சைடு பாரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைடு பாரில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் ஆஃப் ஆட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டேக் DIV கிளாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, க்ளோசிங் டேப் DIV. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் கோடு, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் கோடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் MPU டேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன் கண்டென்ட்டு. ஸோ இது வந்து கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம், சைடு பாரில் கொடுத்துக்கலாம், டாப் சைடு பார் பிலோ ஹெட்டர் அபவ் ஃபுட்டரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆட் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, அதுக்கடுத்து கீழே ஒன்று, அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த ஒன்று. ஸோ இந்த கோடை தான் நீங்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து போடணும். ஸோ இது வந்து பிளாக்கர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து இன் ஆர்டிக்கல் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஆர்டிக்கல் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கரில் எப்படி நீங்கள் வந்து ஆர்டிக்கலுக்குள்ள உள்ளே வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோடு நம்ம ஆட்சன்ஸ் கோடை வச்சு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸ் கோடு நீங்கள் நினச்சிங்க. ஜஸ்ட் இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு நம்ம அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணிடுங்க. அண்ட் வேர்ட்பிரஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் இன்சர்ட்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆட் இன்சர்ட்டரை பற்றியும் நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் இந்த ஆட் கோடை நீங்கள் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இப்போ வந்து பாருங்கள் இதில் நான் வந்து ஒரு கோடு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் இதுதான் வந்து ஒரு ஆட் யூனிட் கோடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா, ஸோ அங்கே நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் யூனிட் கோடு. ஒரு ஆட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் கண்டென்ட் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப்டர் கண்டென்ட்டில் இன்னொரு ஆட் வந்து கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் ஆட் கோடு, புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இன்சர்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கோடு மட்டும் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை மட்டும் காப்பி பண்ணி போடுங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஆட்சன்ஸில் என்ன மாதிரி செட்டிங்ஸ் வைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கே ஆட் தெரியுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து சைடு பாரில் ஒரு ஆட் வந்து வச்சுருக்கேன். அண்ட் கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஆடு அண்ட் கண்டென்ட்டோட கடைசியில் ஒரு ஆட் வந்து நான் வச்சுருப்பேன். அண்ட் ஓகே, ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆட் கோடு வந்து நான் வச்சுருப்பேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆட் கோடு தெரியும். சைடு பாரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆட் கோடு அண்ட் இதோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட் கோடு வந்து நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடு. சைடு பாரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆடு வந்து தெரியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஆடு. தென் சைடு பாரில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கடைசியில் கீழே வந்து ஒரு ஆட் கோடு வந்து நான் கொடுத்துருப்பேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே ஒரு ஆட் கோடு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆட் கோடு வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் மெயினாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒரே ஆட் கோடை வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸ்மெண்ட். அது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிக்கல் உள்ளே வந்து நீங்கள் ஒரு 2 ஆட் கோடு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ இந்த ஆட் கோடை வந்து நீங்கள் பிஃபோர் கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா இதே வந்து நீங்கள் ஆஃப்டர் கண்டென்ட்டும் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு ஆட் கோடு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இது மட்டும்தான் வந்து மேலே வந்து ரூல்ஸாக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ ஏர்னிங் செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ஆட் ரிக்வஸ்ட்டுக்கு இந்த ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பே அவுட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வயர் ட்ரான்ஸ்ஃபர், பேபால் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். செக் மூலியமாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் யூஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, வெரிஃபிகேஷன் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பேபாலில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படிங்கிற செக்ஷன் வந்து போயிருங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட், உங்களுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மை ப்ரொஃபைல் இந்த செக்ஷன் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்பாங்க. உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் வந்து இதில் ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் ஃபில் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பேமெண்ட் மூலிமா நீங்கள் பே அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதில் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர், செக்கு அண்ட் பேபால் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேபால் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ பேபால் டீட்டெயில் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேவ் ஆயிடும். அண்ட் நீங்கள் தேவைப்படுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து ரீஎடிட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் கொடுத்துட்டா மாற்ற முடியாது அப்படின்னு கிடையாது. ஸோ திரும்ப நீங்கள் வந்து ரீஎடிட் வந்து பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் கேட்பாங்க. கீழே உங்களுடைய பேர், உங்களுடைய லாஸ்ட் நேம், அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேபால் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் சேவ் ஆயிடும். அண்ட் இதை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் வந்து கீழே போயிட்டு எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே டீட்டெயில் கீழே வந்து காட்டும். இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பணம் எடுத்திருக்கிறீங்க அண்ட் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து டோட்டலாக இங்கே வந்து காட்டும். அண்ட் ஏர்னிங்ஸ் அண்ட் டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதில் இன்வாலிட் கிளிக்ஸ் அண்ட் டிடெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்வாலிட் ட்ராபிக் இருந்துச்சு அப்படின்னா அதோட டிடெக்ஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏர்னிங் செக்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஆக்டிவாக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுத்துருக்கிறீங்க, எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபாரின் ட்ராபிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஏர்னிங்ஸ் வந்து நல்லாவே எடுக்கலாம். அண்ட் நீங்களுமே வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கல, ரொம்ப நாள் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல, ஆல்டர்னேட்டிவாக ஒரு நெட்வொர்க் நீங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சைடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து நான் பே அவுட் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.